ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரவீன். கிறிஸ்மஸ் உடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேற்கு தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ஃபாதர் தாமஸ் இருக்கார். பல சுவாரஸ்யமான பல இன்ட்ரெஸ்டான கிறிஸ்மஸை பற்றி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் ஃபாதர், எப்படி வணக்கம் பிரவீன். நல்லா இருக்கேன் ஃபாதர். நானும் ஃபாதர், கிறிஸ்மஸ்னாலே கருணை, அன்பு, பகிர்வு, இந்த மூணு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த கடவுள் அவதரித்ததே இந்த மூணு விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அப்படி ஒரு புனித நாளில் தான் இன்றைக்கி உங்களை சந்திக்க வந்திருக்கோம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள், இயேசு பிறப்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த கிறிஸ்மஸ் எங்கேருந்து துவங்கப்பட்டது ஃபாதர்? அது இந்த செலப்ரேஷன் ஆஃப் கிறிஸ்மஸ் இயேசுடைய பிறப்பு தான். வார்த்தையான கடவுள் மனிதனானார் அப்படின்றது தான் கிறிஸ்டியானிட்டியோட மையமே. அப்போது ஜீசஸ் பிறந்த அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் துவக்க கால திருச்சபையில் கொண்டாடப்படலை. கிறிஸ்டியானிட்டியில் 4வது நூற்றாண்டோடைய அந்த தொடக்க காலத்தில் தான் இயேசுடைய பிறப்பை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டாடலை. இல்லை, வெளியே கொண்டாடவும் முடியல. ஏன்னா ஒன்றாவது, அதாவது இயேசு 12 சீடர்களை நியமித்தார் இல்லையா? அவர் பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து அவர் விண்ணகம் சென்ற பிறகு இந்த 12 பேர் தான் எல்லா இடத்துலையும் போய் இயேசுவை பற்றி அறிவித்தாங்க. அப்போ அறிவிக்கும் போது யாரும் முதல்ல ஏற்றுக்கலை. அப்போது இயேசுவோட பிறப்பை பற்றி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. அப்போது இயேசுவோட மரணம், உயிர்ப்பை பற்றி தான் முதல்ல ஈஸ்டர், நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கொண்டாடுறோம் இல்லையா, அதை பற்றி தான் அவங்க முதல்ல அறிவித்தாங்க. அதை தான் பெருசாக கொண்டாடினாங்க. குட் ஃப்ரைடே இயேசுடைய பாடுகள், மரணத்தை கொண்டாடினாங்க. அப்புறம் இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடினாங்க. அப்போது அந்த நேரத்தில் இயேசுடைய பிறப்பை பற்றி அவங்க கொண்டாட வேண்டிய தேவை ஏற்படலை. இன்னொன்று, தொடக்க கால திருச்சபையில் வேத கலாபனின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ மக்கள் பெரிய சவால்களுக்கு, பெரிய நெருக்கடிகளுக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க இயேசுவையே வழிபடணும், இயேசுவை அறிவிக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போது எங்கெங்கெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கிற அரசர்கள் அவங்கள வளர விடலை. ஒன்று அவங்கள சிறைப்படுத்துனாங்க, கொண்டுட்டாங்க. இதில் ஈட்டியால் குத்தியோ அல்லது தலை வெட்டியோ அல்லது தோலை உரிச்சோ அப்படிலாம் கிறிஸ்டியானிட்டி தொடக்க கால திருச்சபையில் ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. 4வது நூற்றாண்டில் தான் கான்ஸ்டன்டைன், ரோமன் எம்பரர், அவர் காலத்தில் தான் கிறிஸ்டியானிட்டி அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாறுது. அவர் தான் முதல்ல கிறிஸ்மஸை அங்கீகரித்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க 4வது நூற்றாண்டில். எந்த ஒரு நாடு அவரை குற்றவாளியாக கருதிச்சோ, எந்த ஒரு நாடு அவருக்கு தண்டனை வழங்கி அவரை சிலுவையில் அறிஞ்சாங்களோ, அதே நாடு தான் அவருடைய பிறப்பை கொண்டாட ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த நாடு தான் கிறிஸ்டியானிட்டியோட தலைமை பீடமாகவும் இருக்குது. இன்னைக்கு விளங்கிட்டு. ஆமாம், ஹெட் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த்தே இப்போ ரோம் தான். கேட்கும் போதே ரொம்ப இயேசுடைய மகிமை இந்த ஒரு விஷயத்திலே போதும் மக்களுக்கு புரிய வைக்கிறதுல. கிறிஸ்மஸ் அப்படின்னா பகிர்வுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை இப்போ கிறிஸ்டின் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்டினே கிறிஸ்மஸ் இந்த மாதிரி விழாக்களை கொண்டாட தான் கிறிஸ்டின் சொல்றதுக்கு பயந்த காலங்கள் போய் இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழான்றது மதங்களை கடந்து, உணர்வுகளை கடந்து எல்லா தரப்பு மக்களும் ஆவலோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக கருதப்படுது. அது இந்த கிறிஸ்மஸ் டைம் பரிசுகள் வழங்குதல் ரொம்ப சுவாரஸ்யமான. இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்க. என்னதான் இந்த கிறிஸ்மஸ் மரத்தோட ஹிஸ்ட்ரி? கிறிஸ்டியானிட்டியோட பேக்ரவுண்டு ஒரு மரத்தினால தான் பாவமே வந்துச்சு. நம்ம ஆடம் அண்ட் ஈவ் இருக்காங்க இல்லையா, ஆதாம் ஏவ், அவங்கள படைச்சி அவர் ஏதேன் தோட்டம், ஈடன் கார்டன் சொல்லுவாங்க, அதில் எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், அந்த ஒரு மரத்தோட பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, அது நன்மை தீமை அறிய மரம், அது ஒரு ஒபீடியன்ஸுக்காக அதை கடவுள் சொல்கிறார். ஆனால் சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் இதை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் கடவுள் போல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதுனால அவங்க கடவுள் போல் நம்ம மாறிடலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. ஸோ ஒரு மரம் தான் முதல்ல பாவம் இந்த உலகத்தில் நுழையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த பழத்தை, அந்த மரத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் அவங்க கடவுள் சாயலில் இருந்தவங்க, கடவுள் தன்மையில் இருந்தவங்க அதை முழுசாக இழந்துடுறாங்க. மரணமும் அப்போ தான் வருது. முதல் சாவு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் ஏற்படுது. அதுக்கப்புறம் கடவுள் அவங்கள இரவாமைக்காக தான் படைச்சார். அதுபோல் எந்த மரத்தால், எந்த மரத்தின் கனியால் சாவு வந்துச்சோ, அதே போன்ற ஒரு மரத்தால்
மரத்தில் தொங்கி அங்கே பாருங்கள் ஜீசஸ் அங்கே தொங்குறாரு. ஒரு மரத்தில் தான் இயேசு பாடுகள் பட்டு உயிர் கொடுத்து நமக்கு மீட்டார். அப்போது அதோட அடையாளமாகவும் இயேசு வந்தார். அப்போது அந்த இயேசு நமக்காக பிறந்திருக்கிறாரு. ஒரு புதிய மரம், வாழ்வு கொடுக்கிற மரம் நமக்காக வந்திருக்கிறது அப்படின்றத ஒரு பிரதிபலிக்கிற வண்ணமாகவும் இந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்குது. அதுவும் 16வது நூற்றாண்டுலாம் இந்த மரத்தை வச்சு கொண்டாடுற கிறிஸ்மஸ்க்கு மரத்தை வச்சு கொண்டாடுற ஒரு பழக்கம் கலாச்சாரம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிறிஸ்மஸ்னாலே மரம்னாலே கிறிஸ்மஸ். அதுலயும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல வண்ணமயமான கலர் விளக்குகளை போட்டு அலங்கரிச்சு அந்த கிறிஸ்மஸ் பச்சை கலர் கிரீன்ல தான் இருக்கும். ஏன்னா பசுமை, ஒரு புது வாழ்வு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்றத வெளிப்படுத்துது. அதுவும் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டு, நிறைய பால்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் தொங்க விட்டுருப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு செலிப்ரேஷனுடைய அடையாளம். ஃபாதர், இன்னொரு விஷயம், இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா நிறைய குழந்தைகள் எதிர்பார்க்குற விஷயம் சாண்டா கிளாஸ். கிறிஸ்மஸ்ல இருந்து சாண்டா கிளாஸை யாராலையும் பிழிக்க முடியாது. எப்போ டிசம்பர் வந்தாலுமே நான் என்னுடைய குழந்தை பருவத்திலேயே கூட எப்போ கிறிஸ்மஸ் வரும், சாண்டா கிளாஸ் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்கும். சாண்டா கிளாஸோடைய கலாச்சாரம், சாண்டா கிளாஸ் எப்படி உருவாகுச்சு அப்படின்னா அதுவும் 4th century தான். 4th centuryல இப்போ பிரசன்ட் டர்க்கி இருக்குது இல்லையா, துருக்கி, அந்த நாட்டில் இருந்த சென்ட் நிக்கோலாஸ் அவர் ஒரு பிஷப், நம்ம கேத்தலிக் பிஷப்பாக இருந்தவர். அவர் ஏழைகள் மேலே ரொம்ப நிறைய கரிசனை அன்பு கொண்ட ஒரு பிஷப், ரொம்ப சிம்பிளான மனுஷன். இந்த கிறிஸ்மஸ் டைமில் யாருன்னு தெரியாத அளவுக்கு அவர் இப்போ ஒரு ஏழை குடும்பம் இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கு முன்னால் போயிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கான பொருட்கள் அல்லது எதனா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுட்டு போயிடுவார். அவங்க கதவு திறந்து பார்க்குறாங்கன்னா அங்கே ஒரு கிஃப்ட் இருக்கும். எடுத்து பார்த்தாங்கன்னா இட் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் தெம். அவங்களுக்கு தேவை இருக்குது, கடவுளே கொண்டு வந்து கொடுத்தா மாதிரி. ஆனால் யாருன்னு தெரியாது, முகமறியாத யாரோ அவங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்போ இது அப்படியே பரவலாச்சு. இந்த விஷயத்த நிறைய அவங்க டைசஸில் அவர் வாழ்ந்த இடத்துல அவர் பரவலாக. ஆமாம், அது அப்படியே யூரோப் இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் அந்த ட்ரெஸ், ரெட் கலர் ட்ரெஸ்ஸு மாதிரி பண்ணி, அது அவர் பிஷப் இல்லையா, அவர் ஒரு வயதான ஒரு தோற்றம் உள்ளுக்கு ஒரு தாத்தா வராரு, நமக்காக பரிசு கொண்டு வராரு, நமக்கு ஜீசஸோட அந்த மகிழ்ச்சியை நமக்கு தர வராரு அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் அந்த ஒரு மான் வண்டி பூட்டினா மாதிரியான அந்த வண்டியில் நமக்கு எல்லாம் கிஃப்ட் எடுத்துகிட்டு வராரு அப்படின்ற விஷயம் இங்கேருந்து ஆரம்பிச்சது தான். முகமறியாத ஏழைகளுக்கு ஒரு உதவி, ஒரு கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ் முன்னிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து பகிர்ந்துக்கணும் என்ற அந்த உண்மையாகவே கேட்கும் போதே ஒரு வியப்பாக இருக்குது. செயின்ட் நிக்கோலஸ் தான் நாட்கள் கடக்க சாண்டா கிளாஸாக இன்னைக்கு பல மக்களுடைய மனதில் ஒரு அன்பான ஒரு இடத்துல இருக்கு. ஃபாதர், ஆரம்ப காலத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படவில்லை, இயேசுடைய மறைவு தான் கொண்டாடப்பட்டது அப்படின்னீங்க. இறப்பு, உயிர்ப்பு, இது ரெண்டுமே கொண்டாடப்பட்டதுன்னு சொன்னீங்க. பட் இந்த கிறிஸ்துமஸ் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்ற பொழுது நீங்க அழகா ஒரு விளக்கமும் கொடுத்தீங்க. எந்த ஒரு நாடு அவரை தடை பண்ணிச்சோ அதே நாடு தான் முதல்ல கொண்டாடிச்சு. கிபி 336வது நூற்றாண்டுல கொண்டாடப்பட்ட 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு. பட் 25 தான் உண்மையாகவே இயேசு பிறந்த நாளா? அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா அதுக்கான தரவுகள் இல்லை, எந்த இடத்துல தரவுகள் இல்லை. இந்த மாசத்துல இந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டவர் இயேசு பிறந்தாருன்ற அந்த தரவுகள் கொடுக்கல. இயேசுவோட இன்ஃபன்ஸ் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இயேசுவோடைய பிறப்பு கால நிகழ்வுகளை இந்த 4 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படி 4 நற்செய்தி தான் இயேசுவோடைய வாழ்க்கை வரலாறு டைரெக்டாக பேசுகிற நற்செய்தி நூல்கள், காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் மத்தேயும் லூக்கா நற்செய்தியாக இருந்தால் இயேசுவோட பிறப்பு ஒட்டி நிகழ்ச்சிகளை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக லூக்கா நற்செய்தியாளர் தான் இயேசுவோட பிறப்பு காலத்தில் இருந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் யாரெல்லாம் இருந்தாங்க, யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு தான் பேசுவார். இப்போ நீங்கள் 2வது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் அகுஸ்துஸ் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபொழுது முதலாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல். இப்போ இவங்க 2 பேரும் ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ். சீசர், அகுஸ்டஸ் சீசர் என்றவரும் சிறிய ஆளுநர் குரேனியு என்பவரும். அப்போ இவங்க அந்த காலகட்டத்தை கணக்கிடும்போது, ஏன்னா முதல்ல டிசம்பர் 25 கொண்டு வந்ததே நம்ம கான்ஸ்டன்டைன், எம்பரர் கான்ஸ்டன்டைன். இவருடைய மூதாதையர் தான் சென்ட் அகஸ்டஸ் சீசர். கான்ஸ்டன்டைனோட மேபி 4 ஃபாதர் தான்
அகஸ்டஸ் சீசர். இப்போ அவருக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்கைவ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது அதை வச்சு கணக்கிட்டுருக்கலாம். குறிப்பாக என்னென்னா ரோமன்ஸ் வந்து சன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடவுளை, சூரிய கடவுளை அவங்க வழிபட்டாங்க. அப்போ சூரிய கடவுளோட ரீபர்த், மறுபிறப்பு அப்படின்றத டிசம்பர் 25ஆம் தேதி தான் அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதனால் அதை கிறிஸ்டியானிட்டி வந்த பிறகு கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவை ஏற்றுக்குன்னு அவர் கிறிஸ்டியனை மாறின பிறகு ஜீசஸ் தான் சன், அவர் தான் கிறிஸ்துவ ஒளி, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு இயேசு சொல்லுவாங்க. அப்போது இந்த சூரியனையே படைச்ச கடவுள் தான் ஆண்டவர் கடவுள் இயேசுன்றதுனால, அப்போ அந்த விழாவை அப்படியே இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாட அப்படியே இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சில பேர் வந்து ஜனவரி மாதத்தில் இயேசு பிறந்ததாக கொண்டாட வராங்களே, அவங்களா யார்? அவங்க வந்து ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோடாக்ஸ். இப்போ எத்தியோப்பியா அங்கேயும் சொல்லுவாங்க. அப்புறம் சிரியா அவங்க வந்து இயேசுவோட த பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் சொல்லுவாங்க. அந்த நாளை வந்து இயேசுவோட பிறப்பு விழாவாக அவங்க கொண்டாடுறாங்க. பட் வெஸ்டர்ன் சர்ச்சஸ், இப்போ நம்ம போப் இருக்கார் இல்லையா, அந்த அவருக்கு ஆளுமைக்கு கீழே இருக்கிற எல்லாருமே ஏறக்குறைய டிசம்பர் 25 தான் இயேசுவோட பிறப்பு விழாவை கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ்னாலே பல சுவாரஸ்யங்களும் பல அற்புதங்களும் பல மகிமைகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிறிஸ்மஸ். இயேசுவோட பிறப்பு மிகப்பெரிய மகிமை தான். அது இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மகிமையை தான் கொண்டாடப்படுது. இந்த என்னதான் எத்தனையோ பேர் வந்து இயேசுடைய வாழ்ந்த காலங்களில் அவரோட பயணிச்சிருந்தாலுமே, இயேசுவோட இருந்திருந்தாலுமே, இந்த இயேசுடைய பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது அந்த குடிலுடைய செட்டப் இருக்கு பாருங்க, அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் முக்கியமான ஆட்களாக இன்றைக்குமே பார்க்க யாரெல்லாம் அந்த குடியில் இடம் பெற்றிருக்காங்க? முதல்ல அந்த குடில் சொல்லணும் இல்லையா, கிரிப், அதை வச்சு கொண்டாடுற ஒரு பழக்கத்தையே 12ஆவது நூற்றாண்டில் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரான்சிஸ் அசிசியா அவர் தான் அதை கொண்டு வர்றார். முதல்ல அதுக்கு முன்னால் கூட இந்த மாதிரி குடில் வச்சு செலிப்ரேட் பண்ணுற பழக்கம் இல்லை. அவர் தான் இயேசுவோட குழந்தை பருவத்தை பிரதிபலிக்கிற, அப்புறம் மாதா சூசை தந்தை இருக்கிற மாதிரி, அப்புறம் பைபிள் சொல்லுது இல்லையா, அந்த இயேசுவோட இன்ஃபன்ஸ் நரேட்டிவில் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் அப்படியே அங்கங்கே காட்சிப்படுத்துகிற. இப்போது வானதூதர் இயேசு பிறந்த பிறகு வானதூதர் ஒரு பாழ்வெளியில் ஒரு ஆட்டு மந்தைய ஒரு இடையர்கள் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தோன்றி இது மாதிரி உலகிற்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்ட நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஸோ உலகிற்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்ட நற்செய்தி, த கிரேட்டஸ்ட் ஜாய் எவர் the world received is the birth of Jesus. அப்போது அவங்க இடையர்கள் இருக்கிறாங்க, இடையர்கள் இயேசுவை பார்க்க வந்தாங்க. அப்புறம் கீழ் திசை ஞானிகள், மேபி இந்தியாவிலேருந்து கூட ஒருத்தர் அங்கே அந்த 3 பேரில் ஒருத்தர் போனார்னு சொல்கிறாங்க. கீழ் திசைன்னும் போது ஏஷியானும் போது இந்தியா, ஏஷியா மைனர்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான். அப்போ ஞானிகள் அவருடைய விண்மீன் இழக்கண்டு அவரை ஸ்டடி பண்ணி முதல்ல வந்து ஏரோதை சந்திக்கிறாங்க, அரசனை தான் சந்திக்கிறாங்க. இது மாதிரி விண்மீன் இழக்கண்டோம், நாங்கள் அவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு ஏரோதுக்கே தெரில. இயேசுவோட காலத்தில் அந்த யூதேய நாட்டு அரசாண்டவன் வந்து ஏரோது வந்து ஒரு நல்ல மனப்பான்மை இல்லாத ஒரு கொடுங்கோல் அதை மாதிரி. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, அவனுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி மெசியா வந்து பெத்லகேமில் தான் பிறப்பார்னு நூல் சொல்லுது, இறைவாக்கு நூல்லாம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ பெத்லகேமில் தான் பிறந்திருப்பார், நீங்கள் போய் முதல்ல அவரை வணங்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வணங்குறோம், வந்து எங்களுக்கு திருப்பி செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஞானிகளை அனுப்புகிறான். அவங்க வெளியே போனவொடனே திருப்பியும் அந்த விண்மீன் தோன்றுது. அந்த விண்மீனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. கரெக்டாக ஆண்டவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ அந்த பெத்லகேமில் அந்த மாட்டுத் தொழுவத்தில் அதுக்கு மேலே வந்து அந்த விண்மீன் நிற்குது. அப்போ அந்த 3 ராஜாக்கள் வந்து இயேசுவை தொழுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த குடிலில் நம்ம காட்சிப்படுத்துவோம். இன்றைக்குமே அது பாரம்பரியமாக காட்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த ஒரு நிமிடம் அந்த குடியில பார்க்கும்போது நம்மளே அந்த வாழ்ந்த காலகட்டங்களுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. குழந்தை இயேசுடைய முகத்தை பார்க்கும் பொழுதும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சலை பார்க்கும் பொழுதும், அந்த நீங்கள் சொன்ன ஞானிகளை பார்க்கும்போதும் வியப்பாகவே தான் இருக்கும். இது எல்லாமே கடந்து இயேசு வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்காரு, ஒன்னில் அடங்காத அற்புதங்கள். நீங்கள் குழந்தை பருவத்தில் வியந்த அற்புதங்கள் என்ன? அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், இயேசு செஞ்ச அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் அவரை மகிமைப்படுத்திக்கிறதுக்காகவோ
அல்லது நான் பாரு எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாரு, எவ்வளோ வல்லமை இருக்குது பாரு அப்படின்னு மக்கள்கிட்ட எக்ஸிபிஷன் காட்டுறதுக்காகவோ எந்த புதுமே ஆண்டவர் செய்யலை. அதுவும் அவர் செய்கிறத கூட சீக்கிரட்டாக தான் செய்வார். அதை யாருக்கு அது செஞ்சாரோ அதை நீங்கள் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா இயேசு தான் மெஸ்ஸியா, இந்த உலகத்தை ரட்சிக்க மீட்க வந்தவர். இப்போ மக்கள் வந்து அவரை சரியாக புரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு மிரக்கல் ஒர்க்கராக அவரை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இயேசுவோட உண்மையான இன்டென்ஷன் என்ன, இயேசு நம்மக்கிட்டேருந்து உண்மையாக அவர் எதிர்பார்க்கிறது என்ன, அவர் உண்மையாக யாருன்றது அந்த அடையாளத்தை விட்டுருவாங்க. அதனால தான் அவர் இயேசு முதல்ல செஞ்ச அடையாளம் வந்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்திர ஒரு நிகழ்வு. ஒரு ஒரு திருமணத்தில் யோவான் நற்செய்தியார் 2வது அதிகாரத்தை அது பதிவு பண்ணுறார். அந்த யூத பாரம்பரியத்தில் ஒயின் தான் ரொம்ப முக்கியமான, அதுவும் ஒரு வாரம் முழுக்க நடக்கும் அந்த செலிப்ரேஷன். அப்போது ஒயின்ன்றது ஒரு யூத குடும்பத்தில் ஒரு மேரேஜில் எப்படிப்பட்ட குவாலிட்டியான ஒயின் சர்வ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அவங்களுடைய மேன்மை. அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, அவங்களுடைய செல்வாக்கு என்ன, அதுன்றதுலாம் அதை வச்சே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். அப்போது அந்த மேரேஜில் இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, இயேசுவோட அம்மா மரியாவும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒயின் தீர்ந்து போகுது. எல்லாமே நிறைய கூட்டம், மேபி நிறைய பேர் வந்துட்டாங்களா மேரேஜுக்கு அப்படின்னு தெரில. ஒயின் தீர்ந்த உடனே இயேசுவும் அந்த செலிப்ரேஷனில் இருக்கிறாரு. அப்போ மாதா வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, மகனே ஒயின் தீர்ந்து விட்டது திருமண விழா. ஆமாம், விழாவில். அப்புறம் இயேசுக்கு அது வரைக்கும் இன்னும் அவர் பப்ளிக் லைஃபுக்கு வரல. அவர் கடைசி 3 ஆண்டுகள் தான் பப்ளிக் லைஃபுக்கு வந்தார். அப்போ அம்மா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போது இயேசு கிட்ட மாதாம்மா திருப்பி வந்து பதில் சொல்லாமல் அங்கே இருக்கிற வேலையாட்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த வார்த்தை டூ வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ, அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதை கீழ்ப்படிந்து நடந்தாலே எக்ஸாக்ட்லி. குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அதிசயங்கள்லாம் நடக்கும் இயேசுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா. அதுதான் அந்த புதுமையே நம்ம கற்றுத்தர பாடமாக இருக்குது. உடனே அற்புதங்கள் வாயிலாக அவர் அந்த பல குடுவைகளை வந்து திராட்சை ரசங்களை வந்து உருவாக்குனாருன்னு சொல்ல பெரிய ஒரு வியப்பான 6 கற்சாடிகளில் ஒரு கற்சாடியே வந்து 6 குடத்துக்கு மேலே தண்ணீர் கொள்ளும் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா ஒரு 6 கற்சாடின்னும் போது அதோடைய லிட்டர்ஸ் கணக்கே வேற. 6 கற்சாடி வெறும் தண்ணியை திராட்சை ரசமா. அதை சோச்ச அந்த பந்தி மேற்பார் என்ன சொல்றாரு, ஏங்க வழக்கமாக தரம் குறைந்த திராட்சை ரசத்தை முதல்ல பரிமாறுவாங்க, எல்லாம் உண்டு குடித்த பிறகுதான் தரமான திராட்சை ரசத்தை, குவாலிட்டி ரசத்தை கொடுப்பாங்க. நீங்க என்ன குவாலிட்டி ரசத்தை இவ்வளவு நேரமா நீங்க இருக்கீங்களே, கொடுக்காம. இன்னொரு ஒரு பெரிய ஒரு சமவெளியில வந்து 2 அப்பங்களை வைத்து அந்த கூட்டத்துக்கே அப்பங்களை வழங்கினார் சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவு கொடுத்தது, அது பெரிய மிராக்கிள். அதாவது இயேசுடைய வார்த்தையை கேட்க பெரிய கூட்டம் வராங்க. அதுல அந்த வார்த்தை சொல்லுது, பெண்கள் நீங்களாக அங்கே உணவு உண்ட ஆண்களின் எண்ணிக்கை 5000 அப்படின்னு சொல்லுது. வழக்கமாக சர்ச்சுக்கு கோயில் தான் யார் அதிகமாக போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், சிறு பிள்ளைகள் தான் போவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பெண்கள் நீங்களாக உணவு உண்ட ஆண்கள் எண்ணிக்கை 5000 போது அப்போது 5000க்கு மேற்பட்டவங்க உணவு உண்டாங்க. அங்கே வந்து இயேசுடைய அந்த கருணை கரிசனை, கடவுள் ஆண்டவர் வந்து மக்கள் மேலே எவ்வளவு அன்பும் கரிசனையும் வச்சிருக்கிறாருன்றத அது வெளிப்படுத்துது. என்னன்னா, நேரம் ஆகிடுச்சு, மக்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னும் போது சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே டைம் ஆகிடுச்சு, நம்ம அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவோம், அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு எங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் அவங்க அனுப்புனா அவங்க மயங்கி விழக்கூடும், நீங்களே அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னும் போது, ஆண்டவர் நான் எங்கே போவோம் உணவு அப்படின்னும் போது, ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அவன் வந்து 5 அப்பம் 2 மீனை வச்சுருக்கிறான்.
அவன் அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக மாற்றி தந்தை கடை எப்பவுமே ஆண்டவர் அதை செய்யும்போது ஒரு சிறு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ணிட்டு அதை செய்வார். அதை செஞ்சு 12 சீடர்கிட்ட பகிர்ந்து கொடுக்குறாரு. எல்லாரும் போய் பகிர்ந்து உண்ணு முடிச்சு அந்த 5 அப்பம் 2 மீனை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு மீதமா 12 கூடைகள் நிறைய சேகரித்தார்கள் அப்படின்ற இறைவார்த்தை சொல்லுது. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையின் மீது அதிகாரம் கொண்டவர் என்றதை எல்லாம் இயற்கையின் மீது இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போது ஒரு தண்ணி மீது இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறாரு இல்லையா? இப்போ தண்ணியோட மூலக்கூறு H2Oன்னு சொல்லுவோம். அந்த மூலக்கூறை அப்படியே திராட்சை ரசம் மூலக்கூறை எப்படி யாரால் மாற்ற முடியும்? கடவுளால் மாற்ற, அவரால் தான் மாற்ற முடியும். அதை படைச்சவரால் தான் மாற்ற முடியும். இப்போது வெறும் 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட்டுட்டு மீதி 12 கூடை மீதம் இருக்கிற அளவுக்கு அதை ஆக்க முடியும்னா அதை உருவாக்குனவரால் தான், அதை படைச்சவரால் தான் மாற்ற முடியும். ஆண்டவர் இயேசு கடல் மேலே நடப்பார். சீடர்கள் வந்து படகுல பயணித்து ரொம்ப தூரம் போயிடுவாங்க, நடுக்கடல் தாண்டி போயிடுவாங்க. இயேசு தனிமையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் அவர் அவங்கள சந்திக்கிறதுக்காக போவார், கடல் மேலே நடந்து வருவார். இயேசை பார்த்துட்டு சீடர்கள்லாம் ஐயோ பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு இயேசு சொல்வார். அப்போ இயேசு தலைமைச் சீடரை தேர்ந்தெடுத்த பேதுரு என்ன பண்ணுவார், ஆண்டவரே அப்போ நீங்கள் தானே, நானும் நடந்து வரேன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடப்பார். நடந்து போய் அலை அடிக்கும், காற்று பயங்கரமாக சுற்றி அடிக்கும். அதாவது எப்போ அவருடைய ஃபோக்கஸ் இயேசு மீது, இயேசுடைய முகத்தின் மீது இருந்ததோ அது வரைக்கும் அவர் கடல் எவ்வளோ ஆழம், சுற்றி அலை அடிக்குதா காற்றடிக்குதா அதை பற்றி அவர் பயப்படலை. எப்போ அவருடைய ஃபோக்கஸ் வந்து அடிக்கிற அலை மேலே எவ்வளோ ஆழம் இருக்குமோ, காற்று இவ்வளோ அடிக்குது அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் டைவர்ட் ஆச்சோ அப்போவே மூழ்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இயேசு தான் கையை கொடுத்து தூக்கி நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாயே அப்படின்னு பேதுருவை கேட்பார். அப்போது நம்முடைய நம்பிக்கை இன்மை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம படுற நிறைய துன்பங்களுக்கு காரணம். இயேசுவை நம்ம முழுசாக நம்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான்.